الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة. وقال نبينا عليه الصلاة والسلام: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு விடுமுறையை வீணாக்க வேண்டாம். அதற்கு முன்னால் நாமெல்லாம் பல மாதமாக எதிர்பார்த்த தேர்தல் மிக சுமூகமாக அழகான முறையில் நடந்தேறி இருக்கிறது. அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுக்காக ஓட்டு போட்டு வருகின்ற 4ஆம் தேதி என்ன முடிவு வரும் என்பதையெல்லாம் இன்றைக்கு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மக்களாகிய நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லவர்கள், இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமானவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்தால்தான் நாம் நிம்மதியான முறையில் இருக்க முடியும் என்பதையும் நாம் ஆழமாக மனதிலே கொண்டு அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யார் வர வேண்டும் வரக்கூடாது என்பதை தாண்டி, இறைவா நல்லவர்களை வரச் செய்வாயாக, யார் வந்தால் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குமோ அப்படிப்பட்டதை வரச் செய்வாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஏற்பாட்டை நமக்கெல்லாம் செய்து தந்தார்கள் புரிவானாக. அன்பானவர்களே, இந்த அரசியல் என்பது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு சில நேரத்தில் மனிதர்களை இது பைத்தியமாக்கிவிடும். ஏன்னு சொன்னால், இஸ்லாத்தை தாண்டி இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் அரசியலிலே மூழ்கி இஸ்லாமாவது, அல்லாவாவது, ரசூல்லாவாவது, பள்ளியாசல் அதெல்லாம் தூக்கி போடும் முதல்ல இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் இந்த அரசியலில் மிக ஈடுபாடோடு இருக்கிறார். ஆனால் முதல்ல நம்ம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, இஸ்லாத்தை தான் நம்ம பார்க்கணும். நம்ம யார் வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டை இல்லாமல் வர முடியாது. நம்ம நினைக்கிறோம் இன்னார் தான் ஆட்சி செய்கிறார் என்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரம், அதே போல் வானத்துடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே கெட்டவர்கள் வந்தாலும் சரி, நல்லவர்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். நாம் எப்படி இருக்கிறோம் அதில், அதுதான்
அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு முஸ்லீமாக வாழ முடியாத ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் இன்னும் வரலை, ஆனால் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. எந்த அளவுன்னு சொன்னால், நீங்கள் போய் பள்ளியில் போய் தொழ முடியாது. ஏன் நீ பள்ளிக்கு போகிறன்னு அடிப்பான். இப்போ வந்துருச்சு, வடநாட்டெல்லாம் பள்ளியை உடைக்கிறான். முஸ்லீம் என்று வெளியே ஒன்றை சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இஸ்லாமிய மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாத்தை விட்டு விடுவதா? என்னங்க அப்படி போட்டு அநியாயம் பண்ணாமல் போட்டு எல்லோரும் மாதிரி இந்துவோ மாதிரி இல்லாமா? இல்லை. அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களோடு இருங்க, உங்கள் தலைவர் என்ன சொல்ற அதை கேளுங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு மாற்றம் வருகிற பொழுது நீங்கள் தனிமையிலே சென்று, காட்டு பகுதியிலே சென்று நீங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ அது மாதிரி அரசாங்கம் சொல்லுதுன்னா நம்மளும் சேர்ந்து எல்லாத்தையும் விட்டு விடுறதாண்டா? இல்லை, வேணாப்பா அப்படின்னு சொல்லாமல் எங்கே போயிடணும்? தனியாக போய் இறைவனுடைய வணக்கத்தில், இறைவனுடைய சிந்தனையில் நாம் மாறிவிட வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எனவே அன்பானவர்களை, இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நான் யார்? நான் ஒரு முஸ்லீம். நான் யாருக்கு கட்டுப்பட்டு வாழுகிறேன்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறேன். என்னுடைய சுன்னத்து யாருடைய சுன்னத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அதன்படி தான் நான் வாழ்வேன். அப்படித்தான் என்னுடைய இறுதி நேரம் இருக்கும் என்பதையெல்லாம் நான் ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இறுதி நேரத்தை பற்றி இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நேற்று ஒரு மையத்தில் இருக்கிற பொழுது, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது இஸ்லாமிய பையன்தான் அவன். ஆனால் எல்லா கெட்ட பழக்கமும் இருந்திருக்குது. அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்துக்கள். கபருஸ்தானில் பார்த்தாக்க 50 பேர் 60 பேர் வந்துட்டான். எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கான். பக்கத்தில் நிற்க முடியலை. மையத்தை அவன் தான் தூக்குறான், மையத்தை அவன் தான் எடுக்கிறான், எல்லாம் செய்கிறான். அழுகுறாங்க, இந்த கும்பிடுறாங்க, கபூரில் உழுவுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவன் சரியான முறையில் தீனை விளங்காதான் காரணம். அந்த இஸ்லாமிய பையன் இவங்களை விட்டுருவான், அவங்களுக்கு தெரியாது. இஸ்லாமிய பையன் சரியான முறையில் அவன் தீனிலே இருந்திருந்தான் என்று சொன்னால், அவனுக்கு எப்படி மையத்தை அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்ததான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமே தெரியல. எல்லாமே இந்துக்கள் ராஜ்யமாகத்தான் நேற்று இருந்தது. ஏன்னு சொன்னால், இது நமது மகளில் நடக்கக்கூடிய விஷயம். வாலிப பையன் இறந்து போனவன். இன்றைக்கு எல்லோருக்கும் மௌத் இருக்கிறது. 40 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் 80 இருந்தாலும், நம்முடைய மௌத்து நேரத்தில் நாம் களிமாவோடு மரணிக்கிறோமா இல்லையா? நம்முடைய இறுதி நேரம் என்ன ஆனது? இறுதி நேரத்தில் சக்ராத்துடைய வேதனை என்ன ஆக போகிறது? இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கு நேரமில்லாத ஒரு சூழல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிறீங்க, ஆனால் மௌத்தாகின்ற பொழுது முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். வேறு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் காபிராக வாழ்ந்தான். ஒரு நாள் களிமா சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று களிமா சொல்லி, லொஹரில் களிமா சொல்கிறான், அசரில் மரணித்து விடுகிறான். இவன் சொர்க்கம் போவான்டான். இவன் வாழ்நாள் முழுவதும் எப்படிங்க வாழ்ந்திருக்கிறான்? இறை மறுப்பிலே வாழ்ந்திருக்கிறான், இறைவனை நம்பாமல் வாழ்ந்திருக்கிறான். இந்த 1 மணி நேரம் இருக்கிறது அவனை கெட்டவனிலிருந்து, அவனை நரகவாதிலிருந்து சொர்க்கவாதியாக மாற்றி விடுகிறது. அதே போல் ரசூலுல்லாஹ் கவலையான செய்தியும் சொல்லுவாங்க, வாழ்நாள் முழுவதும் மூமினாக வாழ்ந்திருப்பான், வாழ்நாள் முழுவதும் முஸ்லீமாக வாழ்ந்திருப்பான், மரணிக்கின்ற பொழுது அவன் காபிராக மரணிப்பான் என்று சொன்னார்களே, அதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லீம் என்ற போர்வையிலே வாழுகிறோம், முஸ்லீம் என்ற பேர்தாங்கிகளாக வாழுகிறோம். ஆனால் இஸ்லாத்துடைய எந்த அடிப்படையும் கிடையாது. எனவே மரணிக்கின்ற பொழுது வேறுதான் முஸ்லீமை தவிர, ஆனால் கலிமா இல்லாமல், அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் அவன்
காஃபிரான நிலையிலே மரணிக்கிறானே, இது மிக மோசமான ஒரு சூழ்நிலை, இதை விட்டு நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே தான் அன்பானவர், நம்மிடத்திலே செல்வம் இருக்கிறது, எத்தனையோ பட்டம் இருக்கிறது, எத்தனையோ பதவிகள் இருக்கலாம், அதை விட மேலானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் தான் மிக உயர்ந்தது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்லுஹா வஸாபித்துஹு ஃபருஹா பிஸ்ஸமா. இந்த கலிமா இருக்கிறது சாதாரண கலிமா அல்ல, மாறாக இதனுடைய ஆணிவேர் உலகத்தில் இருக்கிறது. இது பறந்து விரிந்து வானும் வரை உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலிமா தான் இந்த கலிமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த கலிமாவைத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அனைவரும் உள்ளத்திலே தாங்கியிருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது சொல்வதற்கு வேண்டுமானால் லேசானதாக இருக்கும், லேசான வார்த்தையாக இருக்கும், ஆனால் இதனுடைய வெயிட்டு, இதனுடைய கனம் இருக்கிறதே மிக உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கலிமாவை தாங்கியிருக்கக்கூடிய நாம் உலகத்திலே வாழுகிற பொழுது மாத்திரம் அல்லாது மரணிக்கின்ற பொழுது இந்த கலிமா வாயிலே வர வேண்டும். மரணத்துடைய இறுதி நேரத்திலே இந்த கலிமா வர வேண்டும். நாம் மரணிக்கின்ற அந்த இடத்தை பார்த்தவர்களாக, நாம் செல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை கண்டு கழித்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மரணிக்க வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லுவார்கள். அல்லாஹ் தான் சொன்னால், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணிக்க வேண்டாம். அப்போ முஸ்லீம்னா எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். எனவே அன்பானவர்கள், நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி ஈமானோடு வாழுகிறோமோ, முஸ்லீமாக வாழுகிறோமோ, அதே போல் முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு எல்லாம் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ விடுமுறை ஆரம்பமாகிவிட்டது. விடுமுறை அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் விடுமுறையா அப்படின்னு சொன்னால் கிடையாது. மாணவர்களுக்கு தான் விடுமுறை. பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடியவர்கள், காலேஜிலே படிக்கக்கூடியவர்கள் விடுமுறையை பார்த்தா பல்வேறு ரீதியில் இருக்கிறது. ஒரு நாள் விடுமுறை, ஒரு மணி நேர விடுமுறை, ஒரு மாத விடுமுறை, ஒரு வருஷ விடுமுறை, இப்படியெல்லாம் எல்லா விடுமுறையும் இருந்து வருது. ஆனால் குறிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாணவர்களுடைய இந்த ஒரு மாத கால விடுமுறை. பெரும்பாலும் எல்லா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, இருந்தாலும் ஒரு சில ஸ்கூல்லாம் மே மாதம் தான் லீவ் விட போகிறாங்க. அப்போ அந்த ஒரு மாத காலம் நம்முடைய குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறது, இந்து குழந்தைகள், கிறிஸ்டின் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகள் இந்த லீவை எப்படி பயன்படுத்த போகிறார்கள்? இந்த லீவில் நாம் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம்? இதைத்தான் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். நேற்று கூட வண்டியில் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தேன், விடுமுறையில் பைபிள் சொல்லித்தரப்படும் என்று போர்டு போட்டிருக்கு. கிறிஸ்டின் என்ன செய்கிறாங்க? ஒரு மாத காலம் பைபிளை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்துக்கள் அவங்க கூப்பிட்டு அவங்க வேதத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமது பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மதரசாவுக்கு வர முடியாத எத்தனையோ பிள்ளைகள், காலையிலும் வர முடியவில்லை, மாலையிலும் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட படிப்பிலே பிஸியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இந்த லீவை, இந்த விடுமுறையை எப்படி பயன்படுத்த போகிறார்கள்? அவர்களை எப்படி பயன்படுத்த நாம் வைக்கப் போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏதோ லீவ் விட்டாங்க, லீவ் விட்டோம் பார்த்தா ஒரு குரூப் என்ன செய்கிறான்? ஃபுல்லாக கிரிக்கெட்டில் போயிடறான். காலையிலையும் கிரிக்கெட்டு, மாலையிலையும் கிரிக்கெட்டு, வீட்டுக்கே வர்றதில்லை. அப்படி ஒரு சில குரூப்பு. ஒரு சில பேர் இப்போ சொல்லவே தேவையில்லை, செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்கிறான். ஒரு சில பேர் ஃபோன்லேயே உட்காந்துருக்கிறான். ஒரு சில பேர் டிவிலேயே உட்காந்துருக்கிறான். ஒரு சில பேர் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிடுறான். ஒரு சில பேர் ஏதாச்சும் ஒன்று படிக்கிறான். ஒரு சில பேர் சும்மா தூங்கிட்டு கிடக்கிறான். இப்படியாக இந்த விடுமுறையை வீணாக கழிக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அன்பானவர்களை, இந்த லீவை எப்படி நாம் பயன்பாட்டிலே கொண்டு வர வேண்டும்? ஏன்னா மதரசாவுக்கு வரக்கூடிய குழந்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1 மணி நேரம் தருகிறார்கள். 5 மணியிலிருந்து 6 மணி வரை. அதில் 40 பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஓதி கொடுக்கலாம், அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இன்னும் ஓதாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள்.
இன்னும் தெரிய வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயம் கூட இன்றைக்கு தெரியாத எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேர் இஸ்லாமிய பேர்கள். அன்பானவர்களே, ஒரு திருமணம் செய்தால் என்ன செய்யணும்? திருமணம்னு சொன்னால் பள்ளியில் வந்து அணுகி மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வேணும், மகர் வேணும், சாட்சி வேணும், வழி வேணும், இதெல்லாம் இருக்கிறதா? அதுக்குண்டான வயது அரசாங்க ரீதியில் குறிப்பிட்ட வயது வேணும் இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லை. எனக்கு ஆசை வந்துடுச்சு, நான் 15 வயசுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணுவேன், 12 வயசுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக நவுதுபில்லா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. வந்து கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணாங்க, வயசு இல்லைங்க, அடுத்த நாளே கோவலத்துக்கு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அங்கே எவனோ பண்ணி வச்சிடறான். அவன் ஹலாலாக பண்ணுறானா ஹராமாக பண்ணுறானா தெரியாது. வந்து குடும்பம் நடத்துகிறாங்க, பிள்ளையை பெற்றுறாங்க. இது ஹலாலா ஹராமா, கூடுமா கூடாதா என்று கூட சிந்திக்க தெரியாத மக்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். தான் சொன்னாங்க, ஹலாலுன் பையனும் ஹராமுன் பையனுன் வபைனஹுமா முஸ்தபிஹாத். ஹலால் தெளிவாக இருக்கிறது, ஹராம் தெளிவாக இருக்கிறது, அதுக்கு இடையிலே சந்தேகமான விஷயங்கள் இருக்கிறது, அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர தெளிவான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த லீவை பற்றி சொல்லுவாங்க, நிஅமத்தானி மக்பூலுன் கஸீருன் ஃபீஹிமா மினன் நாஸ். 2 விதமான அருள் கொடைகள் இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராகு. இந்த 2லையும் மக்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவாங்க. அஸ்ஸிஹ்ஹத்து அப்படின்னா என்ன? சுகமாக வாழுவது. நீ சுகமான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால், மருத்துவமனைக்கு போய் பார்த்தா தெரியும் எத்தனை நோயாளிகள். இப்போ நான் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வர்றேன். மருத்துவமனைக்கு போனால் அல்லாஹு அக்பர், விதவிதமான நோய்கள், குடல் சம்பந்தப்பட்ட நோய், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய், சுகர் சம்பந்தப்பட்ட நோய், ஹார்ட் பிபி சம்பந்தப்பட்ட நோய், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட நோய், கண் சம்பந்தப்பட்ட நோய், கால் கை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அந்த நேமத்தை நாம் புரிந்து கொள்ளாதன் காரணமாக அந்த சுகத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய என்னென்ன நேமத்திற்கு நீங்கள் பட்டியல் போட்டால் உங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். 1 2 ஒரு மனிதன் 4 இட்லியை சாப்பிட்றான், ஒரு மனிதன் 6 இட்லி சாப்பிட்றான், ஒரு மனிதன் 10 இட்லி சாப்பிட்றான், ஒரு மனிதனால் 2 இட்லி சாப்பிட முடியல. ஒரே இட்லி தான், ஒரே வாய் தான், ஒரே வயிறு தான். பாருங்க, அல்லாஹ் ஒருத்தனை 2 இட்லி தீங்கி வைக்கிறான், ஒருத்தனை 6, ஒருத்தனை 10. அப்போ இந்த சுகம் இருக்கிறது அன்பானவர்களே. சுகமாக வாழ்வது என்பது இறைவனால் தரப்பட்ட நேமத்துகளிலேயே மிக முக்கியமான ஒரு நேமத், மிக முக்கியமான ஒரு அருள்படை. நமக்கு தெரிஞ்ச ஒரு செல்வத்தை இருக்கிறார், அவருக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கான் பொருளாதாரத்தை. ஆனால் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா மருத்துவமனைக்கு செலவு பண்ணுறார். மாத்திரை மருந்து டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். சொல்லுவார், சம்பாதிக்கிறதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். ரசூல்லா சொல்கிறாங்க, காலை மாலை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நினைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு துவாவை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் அஃபுவை மன்னிப்பை கேட்கிறேன், ஆஃபியா உடல் நலத்தை கேட்கிறேன். அல்லாட்ட துவா செய்து கொண்டே இருந்தேன். நீ என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் அல்லாஹ் ஷிஃபாவை தந்தால் தான் ஷிஃபா கிடைக்கும். எனவே தான் அல்லாஹ்விடத்தில் கையெழுத்து சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவமும் செய்யணும், அது வேறு விஷயம். அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு மருத்துவம் செய்கின்ற பொழுது அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஆரோக்கியம் என்பதை நம்முடைய வாழ்நாளில் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை நாம் செய்துவிடக்கூடாது. எல்லா உணவையும் எல்லாரும் சாப்பிடலாம், ஹலாலான உணவை. ஆனால் ஒரு சில நோயாளிகள் ஒரு சில உணவை சாப்பிடக்கூடாது.
சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாது. லட்டு 1 கிலோ சாப்பிட்டாலே என்ன ஆகும்? பூந்தி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஏங்க என்ன பூந்தி ஹலால் தானேங்க, லட்டு ஹலால் தானே, ஜிலேபி ஹலால் தானே, பாயாசம் ஹலால் தானேன்னு சொல்லி திண்டா அவருக்கு என்ன ஆகும்? அவருடைய உடல் பாதிக்கப்பட்டு உயிரே போக வாய்ப்பு. எனவே அவருக்கு அந்த உணவை அவர் தவிர்த்து கொண்டால்தான் அவர் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் எத்தனையோ விதமான உணவுகள், உடம்புக்கு ஆவாத உணவுகள், அந்த உணவுகளை அது பாதிக்கப்பட்ட நோயின் மூலமாக பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அதை சாப்பிடக்கூடாது. அதுதான் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு மருத்துவர் வந்தார். சஹாபாக்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக ஒரு நாட்டிலிருந்து ஒரு மன்னர் அனுப்பி விடுறார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் மருத்துவம் பார்க்க வந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் எனக்கு கிளினிக் போகிறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். பள்ளிவாசலில் ஒரு இடத்தை அவருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டுச்சு. அவர் உட்கார்ந்துருக்காரு, டெய்லி உட்காருவார், யாரும் வரமாட்டாங்க. இப்படி 1 நாள் ஆகிவிட்டது, 2 நாள் ஆகிவிட்டது, 3 நாள் ஆகிவிட்டது, 1 வாரம் ஆகிவிட்டது. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவார், யார் ரசூலுல்லாஹ், யாருமே பேஷண்ட்டே வரலையே, நான் என்ன வெறும் கிளினிக்கை திறந்து வச்சு என்ன பண்ணுறது? என்ன காரணம்? ஏன் யாருமே வரமாட்டாங்க நோயினால் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் கம்மியாக சாப்பிடுவார்கள், கம்மியாக தூங்குவார்கள், அதிகமாக இபாதத்து செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கு நோய் என்பது மிக அரிது. ஆகவே நீ என்ன செய்யுங்க, கிளினிக்கு காலி வந்துட்டு நீங்கள் போகிறோன்னா போயிருங்கன்னு சொல்லி பெருமானார் சொன்னதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அன்பானவர்கள், நோய் வருவதற்கு காரணமே மருத்துவர் சொல்லும் உணவு தான் நோய்க்கு காரணம். அந்த உணவு கட்டுப்பாடு இல்லாத காரணமாக இன்றைக்கு பல்வேறு நோய்கள் வாலிபத்திலே வராவிட்டாலும் கூட வயோதிகத்திலே அது வந்து விடுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெருவோர கடைகள் எவ்வளவு கடை, பொரிச்ச ஐட்டத்தின பிரியாணி எல்லாத்துலையும் யார் நிற்கிறா? நம்ம ஆளுக்கு தான் நிற்கிறாங்க. நம்ம ஆளுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க. பொதுவாக வாலிப பெண்கள் ரோட்டிலே நின்று கொண்டு உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது சிறு வயதிலே ஒன்றும் தெரியாது. வயது போக போக அதனுடைய தாக்கம் அந்த மனிதனை தாக்க ஆரம்பித்து. எனவே தான் உணவு கட்டுப்பாடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லுகிற பொழுது, உங்களுடைய வயிறை நீங்கள் 3 பகுதிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணி, ஒரு பகுதி ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் அது செமிக்கின்றான். ஆனால் இன்றைக்கி உணவு நம்ம எப்படி சாப்பிட்றோம்? வயிறு நிரம்ப சாப்பிடுகிறோம். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடிய மக்களாக மாறிட்டேன். இன்னும் பிரியாணியே பார்க்காத மாதிரி. அதான் நீங்கள் மருத்துவர் கேட்டார், பிரியாணி அதிகமாக சாப்பிடுறது இல்லைங்கன்னா, சாப்பிட்றதே இல்லைங்க, கல்யாணத்துக்கு வந்துடும். இன்னும் கல்யாணத்தில் போய் சாப்பிடாமல் வரீங்களேன்னு கேட்டார். நம்ம உடம்பு பிடிக்கணும்னு சாப்பிடக்கூடாது. அது எவ்வளோ அறுசுவை உணவாக இருந்தாலும் உடைய நலத்தை அது பாதிக்கிறேன்னு சொன்னால் அதை ஒதுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இருக்கின்ற வரை ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் நாம் இருக்க முடியும் என்பதை இஸ்லாம் அருமையான சஹாபாக்கள் நமக்கு முன்னோடியாக தெரிந்திருக்கிறார். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வல் ஃபராக், ஓய்வாக இருப்பது. இந்த ஓய்வு என்பது எப்போ மனிதனுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓய்வை அல்லாஹ் கொடுக்குகிறான். சம்பாதிக்கிற காலத்தில் ஓய்வு எடுக்க முடியுமாண்டா? முடியாது. பிஸி, காலையில் பிஸி, மாலையில் பிஸி, நைட்டில் பிஸி. தூங்குறதுக்கெல்லாம் 12 மணி 1 மணி, காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திருக்கிறேன். ஒரு சில மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு வருவார். மாங்காட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறார், பல்வலி டாக்டர். நைட்டு 12லேருந்து 1 மணி வரைக்கும் பார்ப்பார். அதுக்கு பிறகு படுத்துட்டு அப்புறம் காலையில் வேறு கிளினிக்கு போவார். இப்படியெல்லாம் மருத்துவர் கூட இன்றைக்கி பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிவிட்டது. எனவே அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது.
அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருப்பார்கள். 4 மணிக்கு எழுந்திருந்து தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் படுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபஜ்ருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிடுவாங்க. அதற்கு பிறகு மார்க்க போதனையில் ஈடுபடுவார்கள். மதியான நேரம் வந்துவிட்டால் கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்வாங்க. பெருமானுடைய பழக்கம் மதியான நேரம் சாப்பிட்டது பிறகு கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்வார்கள், ரெஸ்ட் எடுப்பாங்க. நமக்கு டைம் கிடைத்தால் நாம் இந்த ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் வேண்டும்தே உட்கார்ந்து இன்னைக்கு நேரங்களை கழிக்கக்கூடிய சூழ்நிலை தானே நான் பார்க்கிறோம். எனவே இந்த தவறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அசிகத்து ஒல் ஃபராகு, உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய அந்த ஓய்வையும் இன்றைக்கு மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதும்போக்காக இருக்கிறாங்க என்பதையும் சொல்லி தருவார். யாருக்கு எந்த நேரத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வருங்க நம்மளால் உழைக்க முடியாது, நம்மளால் வேலை செய்ய முடியாது, நின்று தொழ முடியாது, உட்கார்ந்து தான் தொழுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எங்கும் அலையாமல் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அல்லாஹ் தருகிற நியாமத்துகளிலே மிக முக்கியமான நியாமம். ஒரு சில பேருக்கு ஓய்வெடுக்கவே நேரம் இருக்காது. ஓய்வை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஓய்விலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதே போல விடுமுறையிலே நமது குழந்தைகளுக்கு அன்பானவர்களே மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்டா யார்? எப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம்? ரசூலுல்லாஹ்டா யார்? குர்ஆன் சொன்னால் என்ன? எப்படி குர்ஆன் இறங்கியது? எங்கு இறங்கியது? எப்பொழுது இறங்கியது? எத்தனை ஆண்டுகள் இறங்கியது? அந்த குர்ஆனிலே எத்தனை ஜுஸுகள் இருக்கிறது? எத்தனை சூறாக்கள் இருக்கிறது? அல்லாஹ் அந்த குர்ஆனிலே என்னவெல்லாம் சொல்லுகிறான் இந்த சமூகத்துக்கு? குர்ஆனுடைய கல்வி என்பது ஒவ்வொரு காலத்திலும் முடியாது அன்பானவர்களே. ரசூலுல்லாஹ் எப்பொழுது இந்த உலகத்துக்கு குர்ஆனை அறிமுகப்படுத்தினார்களோ அதிலிருந்து கியாமத் வரை இந்த குர்ஆனுடைய கல்விதான். நாம் இருப்போம், ஒரு காலத்தில் இறந்து விடுவோம். பின்னாடி வரக்கூடிய சமுதாயம் நம்முடைய பிச்சலங்கள், அவர்கள் இந்த குர்ஆனை பின்பற்றி ஆக வேண்டும். வேறு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் கிடைக்குது, ஊர் சுத்த நேரம் இருக்குது, சினிமா பார்க்க நேரம் இருக்கிறது, எங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இருக்கிறது. குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல முடிகிறது. போன ஞாயிற்றுக்கிழமோட நூம்புள்ள ஒரு பட்டமளிப்புள்ள வச்சு நாங்கள் போயிருந்தோம். அதில் டாக்டர்கள் 10 பேர் பெரிய பெரிய வேலையில் உள்ளவங்க குர்ஆனை சின்ன பிள்ளையில் அவங்க ஓத டைம் கிடைக்காதனால அவங்க பெரிய ஆளாக போய் ஓதி அந்த குர்ஆனை ஓதி முடித்ததற்காக ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை நான் பார்த்தேன். அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை கிடையாது. நீங்கள் 90 வயசுலேயும் குர்ஆனை கற்றுக்கலாம். நான் இங்கே வந்த புதுசில் ஒரு கிட்டத்தட்ட 20 பேர்கள் எல்லாமே கிழவர்கள் தான். அலிலேருந்து ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் எஸ்எல் குர்ஆன் ஆரம்பித்து குர்ஆனை முடித்தார்கள். அவர்கள் பல பேர்கள் இறந்தே போயிட்டாங்க. எனவே குர்ஆனை சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. நமது குழந்தைகளுக்கு மார்க்க கல்விகளை போதிக்க வேண்டும். மற்ற நேரத்தில் தான் நமக்கு டியூஷன் இருக்கிறது, ஸ்கூல் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறோம். இந்த லீவுலையாச்சும் எப்பா நீ மதரசால போய் ஏதாவது விஷயத்தை கற்றுக்கிட்டு வாப்பா, ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாப்பா. பாங்கு சொல்லிட்டாங்க போய் தொழுதுட்டு வா, பாங்கு சொல்லிவிட்டார்கள் டிவியை பார்க்காத, பாங்கு சொல்லிவிட்டார்கள் கிரிக்கெட் விளையாட நிப்பாட்டு, பள்ளிக்கு போ என்று நமது குழந்தைகளை சொல்லக்கூடிய பேரண்ட்ஸாக நாம் மாற வேண்டும். அது மட்டும் பத்தாது, நாம் வீட்டில் இருந்தால் நாம் முதலிலே பள்ளிக்கு வர வேண்டும். பாப்பா பள்ளிக்கு போகலாம், கூட்டிகிட்டு வரும். மற்ற நேரம் தான் வரமாட்டேங்கிறான், லீவுலையாச்சும் வரட்டுமே. மதரசாவிலே நாங்கள் ஓதி கொடுக்க தயாராக இருக்க 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். மாரிபில் ஓதி கொடுக்குறோம், அசரில் ஓதி கொடுக்குறோம், லோரில் ஓதி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ ஓதிக்கிறீங்க. இந்த விடுமுறையை வீணாக கழித்து விடாதீர்கள். ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானலுக்கு போகலாம், குற்றாலத்துக்கு போகலாம், சிம்லாவுக்கு போகலாம், காஷ்மீருக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், கழித்து விடும். ஆனால் தீனை எப்போ கற்றுக்கிற போகிறோம்? தீனை சொல்லுவதற்கு, தீனை கேட்பதற்கு, தீனை படிப்பதற்கு இந்த நேரம் மிக நல்ல ஒரு நேரமாக அல்லாஹ் அமைத்து கொடுக்கிற அந்த விடுமுறையை. அதனால் நமது 10 வயது குழந்தைகள் கண்டிப்பாக தொழக்கூடிய குழந்தைகளாக மாற வேண்டும்.
அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸாக மாறிவிட வேண்டும். நம்ம நீ தொழுவ போடான்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்தோம்னா அவன் போக மாட்டான். என்ன இவரோடு சொல்லிட்டு இவர் உட்காந்துருக்கார், நான் போகணுமான்னு கேட்பான். நாமும் வர வேண்டும், அவனையும் அழைத்து வர வேண்டும். வந்தால் தாங்க இங்கே என்ன நடக்குது, பள்ளிவாசல்னா என்ன, அல்லாண்டா என்ன, மையத்து தொழுகையில் பல பேர் சின்ன பசங்க கேட்குறான், அது என்னன்னு கேட்குறான். அப்போ இது மையத்துப்பா, இறந்து போனால் இது பேர் தான் மையத்து. தொழுவை வச்சு கழுகி கஃபனை போட்டு கொண்டு அடக்கம் பண்ணி இது இஸ்லாத்துடைய கடமை என்பதை அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏதோ இந்துக்களை மாதிரி தூக்கி கொண்டே போட்டான் எரிச்சான் என்பது அல்ல. ஸ்ரீலங்காவில் ஒரு சட்டம் வந்தது, புதைக்கக்கூடாது. இஸ்லாமிய மையத்தாக இருந்தாலும் இந்துக்கள் மையத்தாக இருந்தாலும் எரிக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிய மக்கள் மிக போராட்டம் செய்தார்கள். இல்லை, நாங்கள் விடமாட்டோம், இஸ்லாமிய சட்டம் எங்களுக்கு புதைத்துத்தான் ஆக வேண்டும், இந்துக்கள் வேணால் எரிச்சிக்க, நாங்கள் விடமாட்டோம் சொல்லி தன்னுடைய பொருள் தியாகத்தை எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த சட்டத்தை மாற்றி இஸ்லாம் மக்கள் புதைக்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனவே அன்பானவர்களே, இஸ்லாமிய சட்டம் என்பது நமக்காக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக வாழ்கின்ற பொழுதும் சரி, வாழ்க்கையை முடித்து மரணமாகின்ற பொழுதும் சரி, மனைவியோடு வாழுகிற பொழுதும் குடும்பத்தோடு வாழுகிற பொழுதும் எல்லா திசையிலும் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் உயர்ந்த மார்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஸ்லாம் மார்க்கம்தான் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லா மார்க்கத்தை விட, எல்லா கொள்கையை விட, எல்லா கோத்திரத்தை விட இந்த இஸ்லாமிய போதனைகள் தான் முன்னணியில் நிற்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு உலகம் பார்க்குதா இல்லையாங்க இஸ்லாத்தை? என்னைக்கே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளை கடந்து கூட ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறோமா இல்லையா? சுன்னத்து சுன்னத்து என்று சொல்லுகிறோம், ஃபர்லு ஃபர்ல் என்று சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ் நாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த முஹப்பத்தை அல்லாஹ் உள்ளத்திலே கொண்டு வந்து விட்டான். இதுதான் தீனுடைய பிடிப்பு என்று சொல்கிறார். இது நமக்கு மாத்திரம் கிடையாது, கியாமத் நாள் வரை வரக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு அந்த உள்ளத்திலே அல்லாஹ் அந்த தேட்டத்தை போட்டு விடுவான். இஸ்லாத்தை ஏன் இப்படி ஒரு பைத்தியமா இருக்கிறாங்க? இந்துக்களே நீங்க பாருங்க, பல கடவுள்களை வணங்குகிறார்கள், ஒரு கொள்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மக்களை பார்த்து சந்தோஷப்படுறான். பரவாயில்லை, எந்த இடமா இருந்தால் நீங்கள் தொழுதுறீங்க பாய், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் நோன்பு வச்சுறீங்க பாய், எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் தான தர்மம் பண்ணிடுறீங்க. அப்போ 100க்கு 100 இல்லாவிட்டாலும் கூட 170% மக்களாவது இந்த இஸ்லாத்துடைய அடிப்படையில் என்றும் நடந்து கொண்டிருப்பார்கள், கியாமத்து வரை நடந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் இஸ்லாம் தரக்கூடிய அழகான பாடம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இஸ்லாம் என்பது ஒரு சட்டம் மாத்திரம் கிடையாது, நடைமுறை வாழ்க்கை. அழகா சொல்லு, 2 கிட்ட 1க்கு போவாத இஸ்லாம் சொல்லுகிறது. நின்றுக்கிட்டு 1க்கு போனால் அவனுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி இன்றைக்கு மருத்துவர் சொல்கிறான், 2 கிட்ட 1க்கு போவாது, உட்காந்துட்டு போவோம். மருத்துவத்தையும் பெருமானார் சொன்னாங்க, ஆன்மீகத்தையும் சொன்னாங்க, அரசியலையும் சொன்னாங்க. எல்லாவற்றையுமே கலந்து நாம் செயலாற்றுகின்ற ரீதியில் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு சாறு தான் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். எனவே அன்பான அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வால் தரப்பட்ட நிஅமத், முதல்ல சிக்கத்தை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக நமக்கு தரப்பட்ட அந்த லீவு நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆங்காங்கே சம்மர் கிளாஸுகள், விடுமுறை கிளாஸுகள் நடக்கிறது. நிரந்தோறும் பள்ளியில் மதரசாக்கள் அசருக்கு மகரிப் நடக்கிறது, பொம்பளை பிள்ளை அங்கே நடக்குது. தயவுசெய்து பிள்ளைங்கள்லாம் இந்த லீவில் ஆட்சி அனுப்பி குர்ஆன் ஓதுவதற்கு, சூறாக்களை கற்றுக்கொள்வதற்கு, தன் இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு, இஸ்லாம் என்றால் என்னவென்று அடிப்படை விஷயங்களையாவது தெரிந்து கொள்வதற்கு இந்த விடுமுறை மிகப்பெரிய ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. நேரம் இருக்கிற ரொம்ப முக்கியமான. அந்த நேரத்தை வீணடித்து விடாமல்
நம்முடைய குழந்தைகளை தீன்படி வாழ வைப்பதற்கு இந்த மே மாதம் மிக உறுதுணையாக இருக்கிறது. ஆகவே இந்த லீவை வீணடிக்காமல் நமது இஸ்லாமிய குழந்தைகளை தீன் சம்பந்தப்பட்ட வழிகளிலே அவர்களை அனுப்பி, தொழுகைக்கு அனுப்பி, மதரசாவுக்கு அனுப்பி, அவர்களை நல்லவர்களாக, நல்ல பிள்ளைகளாக, தீன்தாரி பிள்ளைகளாக, நமக்கும் இறைவனுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிற நல்ல குழந்தைகளாக அவர்களை வளர்ப்பதற்குண்டான வாய்ப்பு தான் இந்த லீவு. அந்த லீவை வீணடித்து விடாமல், எங்கும் போய் சுற்றி விடாமல், அந்த லீவை புரோஜனமான முறையிலே பயன்படுத்தி நாம் அனைவர்களும் தீன்தாரிகளாக, நமது குழந்தைகளும் நமது மனைவி மக்கள் அனைவர்களும் ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு மறைகிற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நிரப்பமான நல்ல தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிற வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி